காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் அதனுடைய 15வது வாக்கியத்தை வாசிப்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, அருமையான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நிதானிக்கிறவர்கள், ரகசியம் காக்கிறவர்கள், காலத்திற்கு முன்னே தீர்ப்பு சொல்லாதவர்கள், சீர் பொருந்துகிறவர்கள், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். இப்படி பல காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். அருமையான இந்த காலை பொழுதிலே யார் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் படிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே அதனுடைய 17வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் கண்பான தேவ ஜனமே, யார் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரியவர்களை கொரிந்து திருச்சபைக்கு அடையாளம் காண்பிக்கிறார். அதிலே ஒன்றுதான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் நல்ல ஆவிக்குரியவன். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் நல்ல ஆவிக்குரியவனாய் இருக்கிறான். கொரிந்து திருச்சபை நல்ல ஆவிக்குரிய சபைதான். கொரிந்து திருச்சபை நல்ல வரம் பெற்ற ஒரு திருச்சபை தான். ஆனால் ஒழுக்கக்கேடுகளுக்கு பெயர் போன ஒரு சபையாக அங்கே சண்டைகளும் பிரிவினைகளும் அங்கே கருத்து வேறுபாடுகளும் நிறைய இருந்தது. பஷார பாவங்கள் அதிகமாகவே இருந்தது. சரீர ஒழுக்கக்கேடுகள் அங்கே அதிகமாகவே இருந்தது. சரீர பிரகாரமாய் செய்யப்படுகிற பாவங்கள் ஸ்தோத்திரம் அங்கே ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்து கொள்ளப்படலை. அப்போ 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் பரிசுத்தம் எவ்வளவு அவசியம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் உங்களை கெடுப்பார் என்று அறியீர்களா என்று சொல்லி பரிசுத்தத்தை குறித்து பவுலடியார் விவரித்து பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய ஆலயம் என்பதை மறந்து விட்டீர்களா என்று சொல்லி விவரித்து பேசுகிறார். கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை என்பதை விவரித்து பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்தை நீங்கள் கனவீனப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கிறார். இசைந்திருப்பது என்பது 2 பொருள்களை, உடைந்து போன 2 பொருள்களை ஒன்றாக இணைப்பதற்கு ஒரு அடையாளம். 2 பொருள்கள் உடைந்து விட்டால் அதை பசை போட்டு ஒட்டுவது போல இணைப்பது போல தான் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம். அதே போல மர வேலை செய்யும் பொழுது 2 பலகைகளை ஒன்றாக இணைப்பார்கள். அந்த சில நேரங்களில் அந்த 2 பலகைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டதை கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக நுட்பமாக அந்த 2 பலகைகளை ஒட்டியிருப்பார்கள். அதே போலதான் ஒரு நல்ல ஆவிக்குரியவனாய் இருப்பானான்னு சொன்னால் அவன் கர்த்தரோடு இசைந்திருப்பான். 2 பலகைகள் இணைக்கப்பட்டது போல, 2 பொருள்கள் இணைக்கப்பட்டது போல அவங்க பேச்சு, அவங்க செயல், அவங்க நடத்தை, அவங்க வாழ்க்கை முறை எல்லாமே கர்த்தரோடு கூட இசைந்திருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவதாக கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உறவு எப்படிப்பட்டது என்று பார்க்கும்பொழுது முதலாவது இது ஒரு பிரிக்க முடியாத உறவாய் இருக்கிறது. கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு உறவு என்பது பிரிக்க முடியாத உறவாய் இருக்கிறது. அதாவது இசைந்திருந்தல் என்கிற வார்த்தைக்கு கிரேக்கு மொழியில பசை போட்டு ஒட்டுவதற்கு சமம். பசை போட்டு ஒட்டினால் அந்த பொருள்களை பிரித்தால் நம்மால் பிரிக்கவே முடியாது. அப்போ பசை போட்டு ஒட்டுவது போலதான் நம்மை ஆவியானவர் கிறிஸ்துவோடு கூட இணைத்திருக்கிறார்.
கிறிஸ்துவானவர் நம்மை பிதாவோடு கூட இணைத்திருக்கிறார். அப்போ உங்களையும் நம்மையும் ஆண்டவரையும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவங்களோ எந்த அக்கிரமங்களோ உலகத்தின் எந்த விதமான சிநேகங்களோ உலகத்தின் எந்த விதமான சிற்றின்பங்களோ நம்மை பிரிக்காதபடி பசை போட்டு ஒட்டுவது போல நாம் கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். ஜெபத்திலே கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். வேத தியானத்திலே கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். ஊழியத்திலே கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகளிலே நாம் கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். நம்முடைய பார்வையிலே கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் நம்மை பிரிக்க நினைக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மையும் கிறிஸ்துவையும் பிரிப்பதற்கு உலகம் போராடி கொண்டே இருக்கும். மாம்சம் போராடி கொண்டே இருக்கும். மனிதர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். பிசாசு நமக்கு விரோதமாக போராடி கொண்டே இருப்பான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்டார்கள், எல்லாரும் என்னை விட்டு போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது, ஆண்டவரே, சத்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, உம்மை விட்டு எங்கே போவோம் என்று சொல்லி கிறிஸ்துவை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். அன்றைக்கு பிடித்து கொண்டவர்கள் தான் பிற்காலங்களிலே மகிமையாய் பிரகாசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவம் என்பது பிரிக்க முடியாத ஒரு உறவாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம் கர்த்தரோடு ஒட்டி இருந்தால், கர்த்தரோடு இசைந்திருந்தால் எந்த புயல் வந்தாலும் ஒன்று நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் நிலைத்திருப்போம். கர்த்தரோடு இசைந்திருக்காத ஒரு வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாய் இருக்கிறது. கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒருவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அது கட்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் இருக்கிறது. எவ்வளவு மழை, எவ்வளவு காற்று, எவ்வளவு பெருவளம் வந்தாலும் அது அசையாமல் இருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக, இந்த கர்த்தரோடு இசைந்திருக்கிற வாழ்க்கை, அந்த உறவு எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது ஒரே சிந்தை கொண்ட உறவாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், ஒருவன் கர்த்தரோடு இசைந்திருந்தால் ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஒரே ஆவியாய் இருக்கிறான். கிறிஸ்து பார்ப்பது போல அவன் பார்க்கிறான். கிறிஸ்து பேசுவது போல அவன் பேசுகிறான். பவுலடியார் சவால் விடுகிறார், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப பவுல் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை போல அந்த சகல காரியங்களிலும் தன்னை மாற்றிக்கொண்டார். காரணம், கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவோடு இசைந்திருக்கும் பொழுது ஒரே ஆவியாய் இருக்கிறோம். ஒரே ஆவியாய் இருக்கும் பொழுது அவரை போல நம்ம பார்ப்போம், அவரை போல நாம் பேசுவோம், அவரை போல நாம் செயல்படுவோம், அவரை போல தேவ சமூகத்தில் தரித்திருப்போம், அவரை போல விசுவாசிப்போம், அவரை போல நீதியை விரும்புவோம், அவரை போல பரிசுத்தத்தை நாம் விரும்புவோம், அவரை போல யாவரோடும் சமாதானமாய் இருப்போம், அவரை போல நாம் சகிப்போம், அவரை போல ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவர் எதை வெறுக்கிறாரோ அவனும் அதை வெறுப்பான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவர் எதை வெறுக்கிறாரோ அதை அவன் வெறுப்பான். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை அவன் விரும்புவான். ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அவன் வெறுப்பான். ஸ்தோத்திரம். அவன் கண்பானவர்களே, கர்த்தரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவம், அந்த உறவு பிரிக்க முடியாத உறவு. இரண்டாவது, ஒரே சிந்தை கொண்ட உறவாய் இருக்கிறது. மூன்றாவதாக, இது ஒரு தூய்மையை பாதுகாக்கிற உறவாய் இருக்கிறது. தூய்மையை பாதுகாக்கும் உறவாய் இருக்கிறது. அதாவது கொரிந்து திருச்சபையை பவுல் கவனித்து பார்க்கும் பொழுது அங்கே விபசாரங்களும் வேசித்தனங்களும் அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தத்தை வலியுறுத்தி பேசுகிறார். நீங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். காரணம், சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரமாக இந்த ஆலயத்திற்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரமாகி இந்த ஆலயத்திற்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தினால், இந்த சரீரத்தை நீங்கள் பாவத்திற்கு உட்படுத்தினால் தேவன் எப்படி உங்களுக்குள் வாசம் பண்ண முடியும்? நீங்கள் கர்த்தரோடு எப்படி இசைந்து வாழ முடியும்? நீங்கள் கர்த்தரோடு எப்படி ஒரே ஆவியாய் இருக்க முடியும் என்று சொல்லி பவுல் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அரசனோடு வாழ்கிற ஒரு மனிதன்
தன்னுடைய ஸ்தானத்தை காப்பது போல நாம் பாவத்திற்கு விலக்கி காக்க வேண்டும். அரசனுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய ஸ்தானத்தை காத்து கொள்வது போல நீங்களும் நானும் நம்முடைய ஸ்தானத்தை காத்து கொள்ள வேண்டும். போத்திபாருடைய மனைவி பாவம் செய்வதற்காக யோசேப்பை வலியுறுத்தின பொழுது, இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு தனிமையிலும் பரிசுத்தம் காத்து கொண்டான். என் கண்பானவர்களே, ஸ்தோத்திரம். 1000 பேர் இருக்கும்போது மாத்திரமல்ல, தனிமையிலும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். சிந்தையிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். கண்களிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். நம்முடைய செயல்களிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நான்காவதாக, இது ஒரு வல்லமை தரும் ஒரு உறவாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை நம் கர்த்தரோடு இசைந்திருக்கும் பொழுது, நம்ம கர்த்தருடைய ஆவியானவரோடு இசைந்திருக்கும் பொழுது அவருடைய வல்லமை நம்மிலிருந்து புறப்பட்டு போகும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆதலால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் கர்த்தரோடு இசைந்திருப்பாரானால், ஒருவன் கர்த்தருடைய ஆவியானவரோடு இசைந்திருப்பானால் அவனை வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்துவார். அவன் மூலமா அபிஷேகம் வெளிப்படும், அவன் மூலமா கிருபை வெளிப்படும். பாருங்கள், பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, யார் ஆவிக்குரியவர்கள்? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன். உலகத்தோடல்ல, மனிதர்களோடல்ல, உலகத்தின் சிற்றின்பங்களோடல்ல, உலகத்தின் பாவங்களோடல்ல, உலகத்தின் செல்வாக்கோடல்ல, கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் நல்ல ஆவிக்குரியவன். ஸ்தோத்திரம். அவன் தேவ உறவை காத்து கொள்ளுகிறான். அவன் ஒரே சிந்தையாய் இருக்கிறான். பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நான் கர்த்தரோடு இசைந்து வாழும்படி, ஒரே ஆவியாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஸ்திரத்தன்மையை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். யார் ஆவிக்குரியவன்? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஆவிக்குரியவன் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவர், ஒருவேளை இதுவரைக்கும் உலக பாவங்களோ, உலக சிற்றின்பங்களோ, உலகத்தினுடைய எந்த தன்மைகளும் எங்கள் ஆவியாத்ம சரீரத்தில் இருக்குமானால் எங்களை விட்டு எடுத்து போடும். இந்த காலை பொழுது உம்மோடு இசைந்து வாழ கர்த்தாவை கிருபதாரும். உம்முடைய சத்தம் கேட்க உதவி செய்யும். சித்தம் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த உறவை காத்து கொள்ள உதவி செய்வீராக. ஒரே சிந்தையாய் வாழ கர்த்தாவை உதவி செய்யும். எங்கள் மூலமாக வல்லமை புறப்பட உதவி செய்யும். பரிசுத்தத்தை காத்து கொள்ள கர்த்தாவை உதவி செய்யும். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர், உம்மை விட்டு தூர போகிற எந்த உலகத்தின் ஐக்கியங்களும் உலகத்தின் காரியங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை கிருபைக்குள் மறைத்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.